அதாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் கொடுக்க போக என்று சத்தியம் தொலைக்காட்சியில் நாம் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு வந்தோம். அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்கில் முதல் கட்டம் தற்போது வெளிவந்திருக்கிறது. என்றால் 3 கட்டங்களாக மாஸ்டர் பிளான் வைத்திருக்கிறார் தேர்தலுக்காக மு.க.ஸ்டாலின் என்று குறிப்பிட்டிருந்தோம். அந்த வகையில் முதற்கட்ட மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக மாஸ்டர் பிளானின் முதற்கட்டத்தை தற்போது வெளியிட்டிருக்கிறார். 5000 ரூபாய் இன்று காலை எழுந்த பெண் மகளிருக்கு, தமிழக மகளிருக்கு ஜாக்பாட் பரிசு போல 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 3000 ரூபாய் உரிமை தொகை, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், 1000 ரூபாய் என 3000 ரூபாய். அது தவிர்த்து கோடை கால சிறப்பு தொகை என 2000 ரூபாய். இது தேர்தல் ஸ்பெஷல் என்றே கூறலாம். 2000 ரூபாய் என 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. 5000 ரூபாய் இன்று காலை பெண் தமிழக மகளிர் கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்களுக்கு இன்று காலை 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. வரவு பல இடங்களில் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது. எனவே இன்று மாலைக்குள்ளாக அனைவருக்கும் அந்த 5000 ரூபாய் என்பது அவர்கள் கணக்கில், வங்கி கணக்கில் சேர்ந்துவிடும். எனவே மிகப்பெரிய அறிவிப்பாக இது பார்க்கப்படுகிறது. இது மு.க.ஸ்டாலின் பெண்களுக்கு கொடுத்த ஒரு ஜாக்பாட் பரிசு. அதாவது தமிழக அரசின் சார்பிலே, திமுக அரசு சார்பிலே வழங்கப்பட்ட ஒரு ஜாக்பாட் பரிசு என்றுதான் பார்க்க வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு தேர்தல் திருப்பு முனையாக இருக்கும் என்று இந்த திட்டத்தை அனைவருமே கூறும் வகையில் தான் இருக்கு என்பதுதான் பொதுவாக மூத்த ஊடகவியலாளர்கள் பலர் கருத்தாக இருக்கிறது. என்றால் இது சாதாரண தொகையில் 5000 ரூபாய் என்பது இதே போன்று மிகப்பெரிய தொகை வழங்கிய பல இடங்களில் மிகப்பெரிய வெற்றி அந்தந்த கட்சிகள் பெற்றிருக்கின்றன. பீகாரிலே நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு 10,000 ரூபாய் வழங்கியது. தொழில் செய்வோருக்கு, தொழில் செய்யும் பெண்களுக்கு என்று வழங்கினார்கள். அதே போன்று மகாராஷ்டிராவிலும் இந்த முன்பணம் இதே போன்று ஒரு 2500 ரூபாய் வழங்கப் போகிறோம் என அறிவித்தார்கள். தற்போது தமிழக அரசு 5000 ரூபாய் வரவே வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தற்போது 1000 ரூபாயாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகையானது 2000 ரூபாயாக, கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அஇஅதிமுக அந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தது, 2000 ரூபாய் நாங்கள் கொடுப்போம் என்று. ஆனால் தற்போது ஸ்டாலின் என்ன சொல்கிறார் என்றால், சொன்னதை செய்கின்ற ஒரே ஆட்சி திமுக ஆட்சி. என்றால் கடந்த முறை நாங்கள் அறிவித்த போது தேர்தல் அறிக்கையிலே இதெல்லாம் செய்ய முடியாது என கிண்டல் அடித்தார்கள். ஆனால் தற்போது நாட்டின் பல மாநிலங்களிலே எங்கள் திட்டத்தை பின்பற்றி மகளிர் உரிமை கொடுக்கிறார்கள். தற்போது நாங்கள் சொன்னதை செய்வோம். 2000 திராவிட மாடல் 2.0 வரும்போது நிச்சயமாக வரும் ஆட்சியிலே 2000 ரூபாய் நாங்கள் வழங்குவோம் என உத்தரவாதம் என்ற வகையிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் வாக்குறுதி இது என்ற வகையிலே ஸ்டாலினே வெளிப்படையாக அவருடைய வீடியோ ஒன்று வெளியிட்டு தன்னுடைய கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். எனவே தேர்தல் ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டது நேயர்களே. சுட இனி இது போன்ற அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கும். தற்போது முதல் அடியை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி 2000 என அறிவிப்பாக வாக்குறுதியை கொடுத்திருந்தார். தற்போது ஸ்டாலின் அதில் களத்துக்கே கொண்டு வந்து விட்டார். 5000 ரூபாய் வர வைத்துவிட்டு 2000 ரூபாயும் நாங்கள் கொடுக்க போகிறோம் என அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். அடுத்தது அஇஅதிமுக என்ன அறிவிப்பை கொடுக்க போகிறோம் என தெரியவில்லை. நிச்சயமாக திமுகவின் அறிவிப்புகள் இதோடு நின்றுவிடப் போவதில்லை, அடுத்தடுத்து வரப்போகிறது. ஏற்கனவே நாம் சத்தியம் தொலைக்காட்சியிலே சிறப்பு செய்தியாக குறிப்பிட்டிருந்தோம், பெண்களுக்கு மிகப்பெரிய அறிவிப்புகள் காத்திருக்கின்றது. அதன் முதற்கட்ட அறிவிப்பு தான் இது. 5000 ரூபாய் தற்போது வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. 2000 ரூபாய் ஆக உயர்த்தப்பட இருக்கிறது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ற வகையில தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பல அறிவிப்புகள் தொடர்கதையாக மாறும் என்பதை எதிர்பார்க்கலாம். அதே போன்று மற்ற கட்சிகளும் நிச்சயமாக இது போன்ற அறிவிப்புகளை வெளியிடுவார்கள். இதற்கு விமர்சனங்களும் வைக்கப்படும். இது தேர்தல் காலத்திற்காக இது பயன்படுத்துகிறார். ஆனால் மு.க.ஸ்டாலின் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார், தேர்தல் காலத்தை குறிப்பிட்டு சட்ட ரீதியாக இந்த மகளிர் உரிமை தொகையை முடக்குவதற்கு சதி நடந்தது. எனவே அதை முன்கூட்டியே அறிந்துதான் நாங்கள் முந்திக் கொண்டு இன்று காலையிலேயே, இது எல்லோருக்குமே சர்ப்ரைஸ், சிறப்பு செய்தியாளர்களுக்கு மட்டுமல்ல ஊடகங்கள் யாருக்குமே தெரியாத ஒரு சர்ப்ரைஸ் செய்தியாக தான் இது வந்திருக்கிறது. அனைவருமே அடுத்த வாரம் தான் வரும் என்று எதிர்பார்த்தார்கள். ஒருவேளை தேர்தலை முன்னிட்டு காரணம் காட்டி முடக்கி விடுவார்களோ என்ற அடிப்படையில் தான் அவசரமாக இன்று திடீரென ஒரு சர்ப்ரைஸாக அரசாங்கத்திலிருந்து இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது விமர்சனங்கள் பல வந்தாலும் நிச்சயமாக தமிழக மகளிருக்கு இன்று காலை ஒரு ஜாக்பாட் பரிசாக இந்த 5000 ரூபாய் என்பது வந்திருக்கு என்பதுதான் குறிப்பிடத்தக்கதாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இது நிச்சயமாக தேர்தல் காலத்தை ஒட்டி அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பாகவும் பார்ப்பார்கள். தேர்தல் போனஸாக பார்க்க வாய்ப்பு இருக்கிறது.
ஆனால் தாவேகா கட்சியின் சார்பிலே என்ன அறிவிப்புகள் வரும், நாம் தமிழர் என்ன சொல்ல போகிறார்கள், அஇஅதிமுகவின் கூட்டணி கட்சிகள் என்ன சொல்ல போகிறார்கள் என்று. ஆனால் திமுக சார்பு கூட்டணி கட்சிகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இதை வரவேற்பா என்பதில் மாற்று கருத்தில்லை. அதற்கேற்பத்தான் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை ஆகட்டும், அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே போன்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் போன்ற அனைவருமே இதுக்கு மகிழ்ச்சியும் வரவேற்பையும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு தமிழக மனித வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும், பயனை தரக்கூடியது. 5000 ரூபாய். இந்த அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் ஒரு கருத்தினையும் குறிப்பிட்டிருந்தார். 5000 ரூபாய் வந்துவிட்டது என்று ஆடம்பரமாக செலவு செய்யாமல் கவனமாக செலவு செய்யுங்கள் என்று அன்பு வேண்டுகோளையும் வைத்திருக்கிறார். எனவே அந்த வகையில் தமிழக மகளிருக்கு இன்று காலை எழுந்தவுடன் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு போனஸாக, தேர்தல் போனஸ், தீபாவளி போனஸ், பொங்கல் போனஸ் என்பது போல இது தேர்தல் போனஸாக வந்திருக்கிறது. 5000 ரூபாய் இன்று வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. 3000 ரூபாய் இந்த 3 மாதங்களுக்கான உரிமை தொகை, 1000 பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஆனால் 2000 என்பது கோடைகால சிறப்பு பணம் என்று கூறியிருக்கிறார்கள். கோடைகால சிறப்பு பணம் என்றால் தேர்தலுக்கான சிறப்பு பணம், தேர்தல் போனஸ் ஆக 2000. எனவே 5000 ரூபாய். அது மட்டுமல்ல, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் வழங்கப்படும். முன்பணம் 1000 ரூபாய் என்பது உரிமை தொகை என்பது 2000 உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பும் அதற்கு இன்னும் ஒரு கூடுதல் போனஸ் செய்தியாக தமிழக மகளிருக்கு வந்திருக்கிறது. எனவே திமுக தனது அதிரடி ஆட்டத்தை தற்போது ஆட ஆரம்பித்திருக்கிறது. T20 போன்ற இந்த தேர்தலிலே முதலில் சிக்ஸர் அடித்திருக்கிறது திமுக. தற்போது களத்திலே இறங்கி இருக்கிறது. அஇஅதிமுக என்ன செய்ய போகிறது, மற்ற கட்சிகள் தாவேகா என்ன செய்ய போகிறது, நாம் தமிழர் என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த தேர்தல் ஆட்டம், வரப்போகின்ற தேர்தல் ஆட்டம் என்பது மிக மிக விறுவிறுப்பாக, சுறுசுறுப்பாக, அனைவரையும் கவரக்கூடிய ஜனரஞ்சக பாணியிலே இருக்க போகிறது என்பதற்கு ஒரு முதல் சிக்ஸர் மூலமாக திமுக தற்போது ஆரம்பித்து வைத்திருக்கிற ஆட்டத்தை அடுத்து மற்ற கட்சிகள் என்ன செய்ய போகிறார் என்று பார்க்க வேண்டும். ஆனால் ஒட்டுமொத்த பார்வையிலே தமிழக மகளிருக்கு இது ஒரு ஜாக்பாட் நாளாக, ஜாக்பாட் பரிசாக இன்று காலை அமைந்திருக்கிறது. வரப்போகும் நாட்களிலே இது போன்ற பல அறிவிப்புகள் வெளிவரும். ஆனால் திமுக அரசு தற்போது ஆளும் கட்சியாக இருப்பதால், அரசாங்கமாக இருப்பதால் 5000 ரூபாய் தற்போதே வரவு வைத்து விட்டார்கள். இது உண்மையிலேயே தேர்தல் ஆட்டத்திலே ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகிறது. மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சராக இந்த 5000 ரூபாய் இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை.